ஹே மக்களே! இன்னைக்கு வந்து என்னோட 1 இயர் ஓல்ட் பேபிக்கு வந்து நான் பன்னீர் சேர்த்து ரவா கிச்சடி தான் பண்ண போறேன். இப்போ உங்க பேபி வந்து வெயிட் கெயின் ஆகல, வெயிட் ரொம்ப கம்மியா இருக்காங்க அப்படின்னு நெனச்சீங்கன்னா, தயவு செஞ்சு பன்னீர வந்து அவங்களோட ஃபுட்ல சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி, கட்லெட்டு ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, அவங்க ஃபுட்ல வந்து சேர்த்து குடுங்க. வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பன்னீரு. நான் வந்து இன்னைக்கு ஹோம்மேடு பன்னீர் தான் எடுத்திருக்கேன். நீங்க கடையிலேருந்து வாங்கி குடுக்கணும்னா கூட குடுத்துக்கலாம். நல்ல பிராண்டா வாங்கி குடுங்க. ஸோ, இன்னைக்கு அவருக்கு ரவா கிச்சடி தான் நான் பண்ண போறேன். எப்படி பண்றேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பாத்திரத்தில கொஞ்சமா நெய் ஊத்திட்டு, கடுகு, ஜீரகம் பொரிஞ்ச உடனே கேரட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டேன். சாட்டே பண்ணி முடிச்ச உடனே பன்னீர் திருக்கி வச்ச பன்னீர போட்டுட்டு, அது பன்னீர் போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ண உடனே இப்படி தான் கொஞ்சம் க்ளாட் ஆகும். அதாவது குண்டு குண்டா ஆயிரும். பட் அது பிரச்சனை இல்ல. நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, தேவையான ஸ்பைசஸ் நான் வந்து போடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா, அப்புறம் வந்து குழம்பு தூளு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூளு, உப்பு போடுறேன். என்னோட பேபிக்கு வந்து இந்த மாரி ஸ்பைஸ் நான் இன்ட்ரோ பண்ணதுனால, அவனுக்கு வந்து இந்த டேஸ்ட் தான் புடிச்சிருக்கு. உங்க பேபிக்கு நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, கொஞ்சமா சால்ட்டு, ஜீரகத்தூள், பெப்பர் தூள் இது மட்டும் போதும். வேற எதுவும் போடாதீங்க. ஸோ, நல்லா கொதிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, ஆ தேவையான அளவு ரவ போட்டுக்கோங்க. இப்போ நீங்க 6 மந்த்ஸ் பேபி குடுக்குறீங்கன்னா 2 ஸ்பூன் போதுங்க. 1 இயர் பேபி குடுக்குறீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ, நான் வந்து என்னோட பேபிக்கு ஒரு 4 ஸ்பூன் ரவ போடுறேன். ஸோ, இந்த ரவ போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுட்டிங்கன்னா, நல்லாவே வந்து வெந்து இந்த மாரி வந்துரும். ஸோ, இது வந்து பன்னீர் வந்து திக்கா இருக்குன்னு நெனைக்காதீங்க. இப்படி நீங்க கைட்டு வந்து நசுக்கி குடுக்கும்போது ஸ்மாஷ் பண்ணி குடுங்க நல்லாவே. பேபிஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. பாய்.